வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜிவ். இன்னைக்கு நம்ம ஹைக்கூ ஸ்டோரிஸ்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா, உன்னோடு நான். வேணாம், என்ன தனியா விடு. நான் தனிமையில இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு யாரும் வேணான்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. நான் யாருக்காக வாழ்றேன்னு தெரியும், ஆனா நான் எதுக்காக வாழ்றேன்னு தெரியல. நான் யாரால வாழ்றேன்னு தெரியும், ஆனா அவங்களுக்காக நான் என்ன பண்றேன்னு தெரியல. இருட்டுல இருக்கிற உன் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரணும்னு நான் ஏன் தகுதாயப்படுறேன்? எனக்காகவா? எனக்காக மட்டுமா? எனக்காக மட்டும்னா அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்குன்னு இந்த உலகத்துல தனிப்பட்ட மதிப்போ மரியாதையோ இல்லையே. என்னால தனித்து எதையும் பண்ண முடியலையே. நான் எப்பயும் உன்னையும் நீ இருள்ல மூழ்காம இருக்கிறதையும் மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கு. போதும், என்னால முடியல. எல்லாரும் ஒருத்தவங்கள பாத்துக்கிறதுக்கான உதாரணமா என்னதான் சொல்லுவாங்க. ஆனா உதாரணமா வாழ்ற என்ன யாரும் அவங்க வாழ்க்கையில ஒரு நொடி எனக்காக செலவு பண்ணி என் கூட பேசுறது இல்ல. உன் அம்மா அப்பா உன் நிழலா உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. உன் மனைவியையும் உன் பிள்ளைகளையும் நீ நிழலா இருந்து பாதுகாப்புன்னு சொல்ற. ஆனா உன்னோட நிழலா இருக்கிற என்ன நீ ஏன் உன் வாழ்வின் அங்கமா பார்க்க மாட்ற? எப்பயும் உன் தனிமையை போக்குற என்ன நீ ஏன் தனிமையில வாட்டுற? கூடவே இருக்கிற ஒருத்தர் உனக்காக ஒரு நொடி செலவிடலனா அதோட வழி என்னன்னு தெரியுமா உனக்கு? போதும், என்ன தனிமையில விட்டு. இவ்வாறு நிழல் கண்ணீர் விட காத்திருந்தது. ஆனால் நிழலின் கண்ணீர் கூட அவன் கண்ணீர் விட்டால்தான் வரும் என்று எதிர்பார்த்து நின்றது. நம்ம வாழ்க்கையில பல பேர் நிழல் மாதிரி தாங்க. நம்ம கூடயே இருக்கிறதால நம்மளும் அவங்கள வெறும் நிழலா நினைச்சிடறோம். ஆனா அவங்களுக்கு உணர்வு இருக்கு. உங்களையே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு உங்க நேரத்தை செலவிடுங்க. முடிஞ்சா உங்க நிழல் கூடயும் ஒரு நிமிஷம் பேசி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.